இருக்கும்போது பிடி மாஸ்டர் வந்து அன்றைக்கி கூப்பிட்டுட்டு அன்றைக்கி வந்து எல்லாத்தையும் வழக்கமாக ஓட சொல்லுவார். ரன் பண்ணுங்க அப்படிம்பாரு. ரன் விசில் அடிச்சுட்டே இருப்பார். அதான பிடி மாஸ்டரோட வேலை. விசில் அடிச்சுட்டே இருப்பாங்க, ஓடிட்டே இருக்கணும், அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும், அது மாதிரி இருக்கணும். அப்புறம் ஒவ்வொருத்தையும் கேட்டார், நீங்கள் என்ன ஆக போகிறீங்க ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பையன் டாக்டர் ஆக போகிறேன்னா, இன்ஜினியர் ஆக போகிறேன்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக போகிறேன்னா, இந்த எப்போதும் படிச்சுட்டே இருக்கிற பையன், ஃபிசிக்ஸ் விளையாட்டே பிடிக்காத பையன் வந்து நீ என்ன ஆக போகிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், நான் வந்து பிடி மாஸ்டர் ஆக போகிறேன் சார் அப்படின்னா. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா இவன் வந்து விளையாடவே மாட்டான், இவன் வந்து பிடி மாஸ்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு பிடி மாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டார். அதுக்கு அந்த பையன் சொன்னான், சார் பிடி மாஸ்டர் ஆனால் வந்து நம்ம ஓட வேண்டியதில்லை, விளையாட வேண்டியதில்லை, ஒரு இடத்துல நின்று விசில் அடிச்சுட்டு ஓடுங்க ஓடுங்க விளையாடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம், நின்றுட்டே இருக்கலாம், வேறு எந்த வேலையும் செய்யறதில்லை அப்படின்னு சொன்னான். ஸோ அந்த பையன் பின்னால் வந்து ஒரு பெரிய எழுத்தாளராக வந்தார். ஸோ அவர் வந்து நகைச்சுவை உணர்வு. அவர் பார்க்கும்போது பிடி மாஸ்டர் வந்து அவர் ஓடுறதில்லை, அவர் மற்றவங்களெல்லாம் ஓட வைக்கிறாரு அப்படிங்கிறத ஸ்கூல் டேஸ்லேயே வந்து வித்தியாசமாக சொன்னார். ஸோ அவர் வந்து பின்னால் வந்து பிரபலமான எழுத்தாளராக இருந்தார்.